ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இன்றைக்கி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரான்சிஷன் எலிமெண்ட் பார்ப்போம். சரியா? அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நம்ம ஒரு 5 நிமிஷம் ரிவிஷன் பண்ணிடலாம். இன்றைக்கி டாப்பிக்லேருந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேபி நேற்று டாபிக் வரைக்கும் கொஞ்சம் ட்ரையாக இருந்திருக்கும். இன்றைக்கி டாப்பிக்லேருந்து இட் வில் பி ரியலி ஈஸி. ஓகே, பிஃபோர் தட் ஒரு 5 நிமிஷம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்தோன்னா, முக்கியமாக பார்த்தது ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல். ஓகே, லாஸ்ட் 3 கிளாஸஸை நம்ம நிறைய கான்செப்ட் பார்த்தோம். அதில் சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும் இப்போ ரிவிஷன் பண்ணிவிட்டு வி வில் ஜஸ்ட் ப்ரொசீட். ஓகே, ஆல்தோ அதுக்கும் இன்றைக்கி கிளாஸ்க்கும் தேர் ஆர் நோ ரிலேஷன். ஓகே, இருந்தாலும் நம்ம ரிவிஷன் பண்ணணுன்றதுனால வில் ஜஸ்ட் சி அபவுட் இட். ஸோ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் என்ன சொன்னால் டெல்டா ஹெச்ஆர். ஓகே, இதுதான் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியலோட நோட்டேஷன். இது எதுக்கு யூஸ் ஆச்சு? திஸ் வாஸ் யூஸ் டு ஃபைண்ட் த ஸ்டெபிலிட்டி. கரெக்டாக ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா, நம்ம ஒரு எலிமெண்ட்டோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணோம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் எலிமெண்ட்னா எல்லா எலிமெண்ட்டுமா? நோ, ஸ்டெபிலிட்டி பிட்வீன் த ஆக்சைட்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம். Fe2 ப்ளஸ்ஸா இல்லை நான் மாற்றி சொல்கிறேன். ஒரு கம்பவுண்டுக்கு எலிமெண்ட்டுக்கு ஸ்டெபிலிட்டி கிடையாது. இந்த எலிமெண்ட்டை வச்சு ஃபார்ம் பண்ண கம்பவுண்டோட ஸ்டெபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், அயர்ன் இஸ் அ ட்ரான்சிஷன் எலிமெண்ட், ரைட்? அயர்லேருந்து ஃபார்ம் பண்ண கம்பவுண்ட் என்னது? FeSO4, ரைட்? FeSO4. அப்போ நம்ம இந்த FeSO4ஓட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக we used delta H. ஓகே, இந்த டெல்டா H என்னது? இட் இஸ் ஜென்ரலி அன் எனர்ஜி. எனர்ஜி எப்படி இருக்கும்னா, இந்த டெல்டா ஹெச்குள்ளே we saw that there are 3 kind of energy in it: hydration energy, ionization energy and one more energy sublimation energy. கரெக்டாக? ஸோ இந்த 3 எனர்ஜியும் சேர்ந்தது தான் நமக்கு டெல்டா ஹெச். இந்த டெல்டா ஹெச்சோட வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு பாசிட்டிவாக வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு என்ன ஆகிடுச்சு? யோசிச்சு சொல்லுங்கள். டெல்டா ஹெச்சோட வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு stability was increasing. correct? So higher the value of positive, more is the element stable. okay, and most negative இருந்துச்சுனாக்கா டெல்டா ஹெச்சோட வேல்யூ ரொம்ப நெகட்டிவ்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியமுக்கு பார்த்தோம் நம்ம டெல்டா ஹெச்சோட வேல்யூ -3.74 எடுத்தோம். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு? இது லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டியை வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டென்ஷியல் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா கெமிக்கல் ரியாக்டிவிட்டியில் நம்ம E0னா என்னென்னு பார்த்தோம். கரெக்டாக? E0னா என்னது ஆக்சுவலாக? ஒன் சின்ன டிஸ்டர்பன்ஸ். அதான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, கெமிக்கல் ரியாக்டிவிட்டி பார்த்தோம். கெமிக்கல் ரியாக்டிவிட்டியில் நம்ம E0 பற்றி பேசினோம். ஓகே, E0னா என்ன சொல்லியிருந்தேன்? இட் இஸ் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல். ஓகே, ரிடக்ஷன் பொட்டென்ஷியல் எதுக்கு யூஸ் ஆச்சு? ஆச்சுனாக்கா இந்த இடத்துல தான் நான் என்ன சொன்னேன், 2 ஆக்சைட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 2 ஆக்சைட்ஸ்க்கு நடுவில் எந்த ஆக்சைடு மோர் ஸ்டேபிள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வி யூஸ்ட் ரிடக்ஷன் பொட்டென்ஷியல். கரெக்டாக? ஸோ கெமிக்கல் ரியாக்டிவிட்டி சீரியஸ் பார்த்துட்டு நம்ம அதை பற்றி ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அதை பேஸ் பண்ணி நம்ம E0 வேல்யூ டிஃபைன் பண்ணோம். E0ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? அதிகமாக E0ஓட வேல்யூ அதிகமாக த எலிமெண்ட் வில் பி புவர் டோனர். அதாவது நெகட்டிவ் E0லேருந்து பாசிட்டிவ் E0க்கு போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல டொனேஷன் ரொம்ப கம்மியாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், காப்பர்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். கரெக்டாக? அதே மாதிரி இந்த இடத்துல டொனேஷன் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இப்படி தான் வேரியேஷன் இருக்கும் E0க்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஹேலைட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸ் பார்த்தோம். அதோட முக்கியமான 2 டேபிள் இருக்குது. அந்த 2 டேபிளில் இருக்க வேல்யூஸ் தான் படிச்சிருங்க. ஓகே, அண்ட் அதில் இருக்க எக்ஸப்ஷன்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஓகே, ஸோ வித் திஸ் நம்ம இன்றைக்கி கிளாஸ் ஆரம்பிப்போம். இன்றைக்கி கிளாஸஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரான்சிஷன் எலிமெண்ட். ஓகே, நான் வாட் ஆர் த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்? அதில் ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். கரெக்டாக? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வில் ஜஸ்ட் கெட் இன் டு த அதர் டாபிக். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா என்ன? வாட் டஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் எலிமெண்ட் மீன்? ஒன்றும் இல்லை. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினா என்னன்னாக்கா, அந்த எலிமெண்ட்டுக்கு பக்கத்தில் இஃப் யூ ஆர் பிளேசிங் தட் எலிமெண்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், சரியா, அது ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ளக்ஷன் ஷோ பண்ணுச்சுனாக்கா அதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு அர்த்தம். சரியா? இஃப் டிஃப்ளக்ஷன் ஃப்ரம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் காஸ்ட், தென் தேர் ஆர் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இன் தட் எலிமெண்ட். ஓகே, ஸோ இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை நம்ம 3 விதமாக படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் டயமேக்னெட்.
second one is known as paramagnet, and third one is a type of paramagnet, it is known as ferromagnet. ஓகே, நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இருக்குது, செகண்ட் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குது, தேர்ட் ஒன் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். பட் திஸ் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பிலாங்ஸ் டு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். சரியா? ஸோ இதுதான் வந்து அதோட 3 டைப். இன்றைக்கி நம்ம என்ன இன்றைக்கி கிளாஸோட கன்க்ளூஷன் என்ன இருக்கும்னா, நம்ம குரூப் 5D அந்த 3D சீரியஸ் இருக்குது, ஸ்கேண்டியம்லேருந்து நமக்கு ஜிங்க் வரைக்கும். ஓகே, அந்த சீரியஸ்க்கு இந்த வீடியோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி சே எந்த எலிமெண்ட் எவ்வளோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, எவ்வளோ வந்து மேக்னெட்டிக் பவர் இருக்க போதுன்னு உங்களால் சொல்ல முடியும். ஓகே, செகண்ட் வந்து விச் ஆர் ஆல் த எலிமெண்ட் விச் ஆர் பேராமேக்னெட்டிக் அண்ட் விச் இஸ் டயமேக்னெட்டிக்னு இங்கே வந்து வாட் யூ வில் பி ஏபிள் டு டெல் தட். ஓகே, ஸோ அதை நோக்கி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் டயமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக் பார்த்தாச்சு. வாட் டஸ் திஸ் டயமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக் அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மீன்? டயமேக்னெட்டிக்னா என்னென்னா நான் அஃபெக்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த எலிமெண்ட்டை நீங்கள் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா தே ஓன்ட் ஷோ எனி கைண்ட் ஆஃப் டிஃப்ளெக்ஷன். ஓகே, அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து அஃபெக்ட் ஆகலைன்றது அர்த்தம் டயமேக்னெட்டிக். பேராமேக்னெட்டிக்னா என்னென்னாக்கா ஸ்ட்ராங்லி அஃபெக்டட். ஸோ அந்த எலிமெண்ட்டை கொண்டு போய் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம்னா தே வில் பி அஃபெக்டட் பை த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது வந்து ஒன்று டிஃப்ளெக்ட் ஆகலாம், இப்படி டிஃப்ளெக்ட் ஆகலாம், ஆகும் மொத்தம் டிஃப்ளெக்ஷன் வந்து காஸ் ஆகும். And third type of material வந்து ferromagnetic material. Ferromagnetic material they are also going to show magnetic deflection. Okay, and in fact they are very strongly affected by magnetic field. Okay, they are very strongly affected by magnetic field. And என்ன வித்தியாசம்னா பேராமேக்னெட்டிக்கும் ஃபெரோமேக்னெட்டிக்கும், ஒருவேளை இந்த மெட்டீரியல்லேருந்து நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஓகே, நீங்கள் கொடுத்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் அந்த மெட்டீரியல் வில் பி ஷோயிங் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அப்படி இருந்தாலும் அந்த மெட்டீரியல் வில் பி ஷோயிங் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த மாதிரி மெட்டீரியலில் வி கால் இட் அஸ் ஃபெரோமேக்னெட்டிக். எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன எக்ஸாம்பிள்? அயர்னில் என்ன பண்ணுவோம், ஒரு பின் கொண்டு போயிட்டு நம்ம மேக்னெட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா அந்த பின் டெஃபினெட்லி அஃபெக்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த மேக்னெட்டை நீங்கள் தூக்கி போட்டதுக்கப்புறமும் அந்த பின் வந்து எப்படி ஆகிடும், தட் அயர்ன் பின் வில் பிஹேவ் ஆஸ் அ மேக்னெட். ஓகே, ஸோ அதுதான் சொல்லியிருக்கேன். தே ஆர் வெரி ஸ்ட்ராங்லி அஃபெக்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ஈவன் ஆஃப்டர் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ரிமூவ்ட் தே வில் ஷோயிங் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இதுதான் டயமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக் அண்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். புரியுதா? இந்த 3 கான்செப்ட் கிளியர் ஆகிடுச்சுல? நவ் ஸோ இதுக்குள்ளே நம்ம டீப்பில் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக என்ன அர்த்தம் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணுது, டயமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக்னா என்ன அர்த்தம்னு பார்ப்போம். ஓகே, ஃபெரோமேக்னெட்டிக் ஒரு கான்செப்சுவல். ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம எதுவும் படிக்க மாட்டோம். நம்மளோட ப்ரைமரி டார்கெட் வந்து டயமேக்னெட்டிக் அண்ட் பேராமேக்னெட்டிக். ஆக்சுவலாக ஒரு ஆட்டமில் டயமேக்னெட்டிக் அண்ட் பேராமேக்னெட்டிக் என்ன மீன் பண்ணுதுன்னு பார்ப்போம். See, let this be the atom. Okay, this is the atom. சென்ட்ரலில் இருக்குது நியூக்ளியஸ். ஓகே, நியூக்ளியஸ் இங்கே இருக்குது. இந்த இடத்துல let this be the axis of the nucleus. ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல 4s ஆர்பிட்டல் எடுத்திருக்கு. அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்னது நமக்கு இங்கே பி பிளாக்கில் 4s கரெக்டாக. ஸோ என்ன ஆகிடுச்சு, 4sல ஐம் ஹேவிங் 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே, அந்த 2 எலக்ட்ரான்ஸை ஐம் ஷோயிங் பை திஸ் கலர். 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, நான் இப்போ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஓ மை காட், கஷ்டப்பட்டு வரைஞ்சி அழைச்சிட்டேன். 1 minute. ஓகே, நான் இந்த வரைஞ்சிட்டேன். ஓகே, சரி, அப்போ இங்கே வந்து நமக்கு வி ஹேவிங் நியூக்ளியஸ். ஓகே, இந்த திங் வந்து நியூக்ளியஸ் இங்கே இருக்குது, 4s ஆர்பிட்டல் வந்து இங்கே இருக்குது, அண்ட் ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான். ஓகே, இதில் வந்து 2 கைண்ட் ஆஃப் மோஷன் இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுனாக்கா மோஷன் டுவோர்ட்ஸ் த 1 minute. சரி, 2 மோஷன்ஸ் இருக்க போகுது, ரொட்டேஷன் மோஷன் 1, 2. செகண்ட் மோஷன், ஃபர்ஸ்ட் மோஷன் என்ன, இந்த எலக்ட்ரானில் எதை சுற்றி வரப்போகுது, திஸ் வில் பி ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஓகே, இதை வந்து நான் நியூக்ளியர் மோஷன் சொல்கிறேன். ஓகே, நியூக்ளியர் மோஷன் ஆஃப் த எலக்ட்ரான், இது வந்து ஃபர்ஸ்ட் மோஷன். செகண்ட் மோஷன் என்னன்னாக்கா இந்த எலக்ட்ரான்ஸ் இஸ் கோயிங் டு ஸ்பின் அலாங் இட்ஸ் ஆக்சஸ். ஓகே, இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு ஒரு ஆக்சஸ் இருக்குல்ல, இந்த ஆக்சஸை பொறுத்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்பின் ஆக போகுது. ஓகே, ஸ்பின் ஆக போகுது. இதுதான் வந்து செகண்ட் மோஷன்.
rotation about the axis of the electron. ஓகே, இதில் வந்து clockwise rotation இருக்குது, இன்னொன்று வந்து ஆன்டி clockwise rotation இருக்குது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு எலிமெண்ட் வந்து மேக்னெட்டிக் ஒரு பேராமேக்னெட்டிக் ஒரு டயமேக்னெட்டிக் டிபெண்ட் பண்ணியிருக்க போகுது. எதை பேஸ் பண்ணினாக்கா, பிகாஸ் ஆஃப் த ரொட்டேஷன் டுவோர்ட்ஸ் திஸ் ஆக்சிஸ். ஓகே, இந்த ஆக்சிஸை பொறுத்து தான் வந்து பேராமேக்னெட்டிக் ஒரு டயமேக்னெட்டிக் இருக்க போகுது. சரியா, இப்போ வந்து பாருங்கள், கமான். ஸோ இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த டயக்ராம் இப்போ பார்த்தா புரியும். நம்ம இந்த ஆர்பிட்டல்ஸ் வரைகிறப்போ ஆர்பிட்டலில் வி யூஸ் டு ட்ரா லைக் திஸில் இப்படி ஒன்று இப்படி ஒன்று. இது என்னது ஆக்சுவலாக, இதை எதை டிபெண்ட் பண்ணி வைக்கிறோம், பேஸ்ட் ஆன் ஸ்பின். இது வந்து கிளாக் வைஸ் ஸ்பின், இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின். கிளாக் வைஸ் ஸ்பின்னா வி கால் இட் அஸ் ப்ளஸ் ஹாஃப், ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின்னா வி கால் இட் அஸ் மைனஸ் ஹாஃப். சரியா, ஸோ ஸ்பின்னை ரெப்பிக் பண்ணுறது தான் இந்த ரெண்டு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து ஒன்று ஆன்டி கிளாக் வைஸாக இருக்க போது, ஒன்று கிளாக் வைஸாக இருக்க போகுது. ஓகே, இந்த ரெண்டு ஸ்பின்னும் ஒரு வேளை இப்படி இருந்துச்சுன்னா, இந்த சைடு ஆன்டி கிளாக் வைஸ், இந்த சைடு கிளாக் வைஸ், அப்போ என்ன ஆகிடுச்சு, ப்ளஸ் ஹாஃப் அண்ட் மைனஸ் ஹாஃப் வில் கவுண்டர் பேலன்ஸ் ஈச் அதர். கரெக்டாக, இதுவும் கேன்சல் அவுட் ஆகிட்டு ரிசல்டன்ட் ஸ்பின் எப்படி இருக்க போது, எஃபெக்டிவ் ஸ்பின் வில் பி 0. ஓகே, இது எப்போனாக்கா வென் தேர் ஆர் பேட் எலக்ட்ரான். ஓகே, பேட் எலக்ட்ரான் இருக்கும்போது ப்ளஸ் ஹாஃபும் மைனஸ் ஹாஃபும் கேன்சல் அவுட் ஆகிட்டு ஸ்பின் வில் பிகம் 0. இன்னொரு கேஸ் என்ன இருக்குது, அன்பேட். ஒரு டைமில் நமக்கு எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்க போகுது, ஆர்பிட்டலில் ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் அரேஞ்சாக இருக்கும், அதாவது அன்பேட் எலக்ட்ரான். அன்பேட் எலக்ட்ரான் இருக்கப்போ நமக்கு ஸ்பின் வந்து ஒன்லி ப்ளஸ் ஹாஃப் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக, இல்லை இட் கேன் பி அஸ்யூம்ட் ஆஸ் அ மைனஸ் ஹாஃப். ஆக மொத்தம் கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எந்த ஸ்பின்னுமே இருக்காது. ஓகே, அந்த மாதிரி மெட்டீரியலுக்குலாம் வந்து ஸ்பின் வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த ஸ்பின்னு தான் ஆக்சுவலாக பேராமேக்னெட்டிக் ஒரு டயமேக்னெட்டிக்னு டிபெண்ட் பண்ண போகுது. ஓகே, எப்படின்னா, இஃப் எலக்ட்ரான் இஸ் பேட் என்ன பார்த்தோம், ஸ்பின் இஸ் 0. Okay, if electron is unpaired, spin is not equal to 0. Whenever spin is equal to 0, it is called as diamagnetic. Whenever spin is not equal to 0, it is called as paramagnetic. Okay, spin 0 na diamagnetic, spin not 0 na paramagnetic. Okay, if spin is 0 diamagnetic, spin is not 0 paramagnetic. Okay, புரிஞ்சா? ஸோ இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுன்னா நம்ம இதுக்கு மேலே ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, அப்போ நமக்கு என்ன ரிசல்ட்னு தெரியுது, ஒரு வேளை நம்மளால் வந்து இந்த ஸ்பின்னை வந்து 0வா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, ஓகே, இஃப் வி ஆர் ஏபிள் டு ஃபைண்ட் வெதர் த ஸ்பின் இஸ் 0 ஆர் நாட் 0 ஃபார் அன் எலிமெண்ட், we can easily say that it is a paramagnetic or diamagnetic element. ஓகே, ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு புதுசாக ஒரு டேர்ம் வரப்போகுது, மேக்னெட்டிக் மூவ்மெண்ட். ஓகே, மேக்னெட்டிக் மூவ்மெண்ட்னா என்னன்னாக்கா, it is used to determine the magnetic property. Okay, in the magnetic movement formula வச்சு we can easily tell whether the material is paramagnetic material or diamagnetic material. Okay, அதோட சிம்பிள் என்னன்னா mu is called as magnetic movement which is used to determine whether the material is paramagnetic or diamagnetic. Okay, இந்த magnetic movement mu இருக்குல்ல, இதுக்கு யூனிட் என்னன்னா bm, போஹர்ஸ் மேக்னெட்ரான். ஓகே, போஹர்ஸ் மேக்னெட்ரான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, போஹர்ஸ் மேக்னெட்ரான். ஓகே, என்ன பார்த்துருக்கோம், மேக்னெட்டிக் மூவ்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், இட் இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் வெதர் த எலிமெண்ட் இஸ் பேராமேக்னெட்டிக் ஆர் டயமேக்னெட்டிக். அதோட யூனிட் வந்து பிஎம்னா போஹர்ஸ் மேக்னெட்ரான். ஓகே, இதுக்கு யூனிட் கன்வர்ஷன் இருக்குது, ஒரு சின்ன யூனிட் கன்வர்ஷன் இருக்குது. என்னென்னா 1 BM ஈக்குவல் டு 9.27 × 10⁻⁻27 ampere per meter square. Okay, ampere per meter square. 1 BM Bohr's magnetron equal to 9.27 × 10⁻⁻27 ampere per meter square. Okay, இதெல்லாம் புரிஞ்சா? ஸோ இந்த பிஎம்க்கு என்ன ஃபார்முலா, இந்த பிஎம்க்கு என்ன ஃபார்முலானா சிம்பிள், mu equal to root of n into n plus 2. ஓகே, root of இந்த இடத்துல m வரும், mu equal to root of n into n plus 2 bm. ஓகே, இது யூனிட். ஸோ வாட் இஸ் திஸ் n? இந்த n என்னன்னா சிம்பிள் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் நோன் as n. ஓகே, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் நோன் as m. ஓகே, இப்போ இந்த மியூவை வச்சு நம்ம எப்படி சொல்லலாம்னா, இஃப் மியூ ஈக்குவல் டு 0 இட் மீன்ஸ் த ஸ்பின் ஈக்குவல் டு 0. ஓகே, இஃப் மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 விச் மீன்ஸ் த ஸ்பின் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, அதாவது இஃப் மியூ ஈக்குவல் டு 0 number of unpaired electron equal to 0 which means that the material is diamagnetic. Okay, if mu is not equal to 0 then n is also not equal to 0 which means that it is
there are some unpaired electron in them, so the material will show paramagnetic. Okay, இதெல்லாம் தெரிஞ்சுன்னா it will be easy for you. சின்னதாக ஒரு சம்மரி கொடுத்துட்றேன். மியூக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த மியூ வச்சு we will finally get a value. If mu oda value comes as equal, it is known as diamagnetic. If mu oda value some kind of value வந்துச்சுன்னா it is paramagnetic. ஓகே, இந்த மியூக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் we can find whether a material is paramagnetic or diamagnetic. ஓகே, செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, with this மியூவோட வேல்யூ வச்சு we can say how strongly it is paramagnetic. ஓகே, ஆப்வியஸ்லி டயமேக்னெட்டிக் வராது. ஓகே, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இல்லைனா 0 வந்துச்சா டயமேக்னெட்டிக் கிடையாது. அதுவே வந்து மியோட வேல்யூ வச்சு we can say how strongly it is a paramagnetic material. ஓகே, மியோட வேல்யூ +5 +6 +7 +8ன்னா அதோட வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருக்க போகுது. ஓகே, கிளியர்? இது வரைக்கும் கிளியரா? ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெட் ஸ்டார்ட் டூயிங் த ஓகே. ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஞாபகம் இருக்கா? ஸ்காண்டியம்க்கு டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், வாட் இஸ் திஸ், அயர்ன், கோபால்ட், நிக்கல், இதுக்கெலாம் வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஞாபகம் இருக்குது. இந்த இடத்த பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் பிகினிங். எந்த எலிமெண்ட்டுக்கு வேணாலும் உங்களால் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, நான் வந்து சில ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். பட் யூ கேன் ஈஸிலி ட்ரா த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி எலிமெண்ட். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எந்த எலிமெண்ட் கொடுத்தாலும் உங்களால் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்காண்டியம் எடுத்துக்கிறேன். ஸ்காண்டியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? 21. ஓகே, அட்டாமிக் நம்பர் 21னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும் 4s2 3d1. ஓகே, 4s2 3d1. நான் வெறும் ஸ்காண்டியம் எடுக்கல. ஓகே, வெறும் ஸ்காண்டியம் எடுத்து நீங்கள் ஆப்வியஸாக இது வந்து பார்த்தாக்கா அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது இதில். கரெக்டாக? அப்போ இது கண்டிப்பாக என்னவாக இருக்க போகுது? இட் இஸ் கோயிங் டு பி paramagnetic material because unpaired electron இருக்குது. ஓகே, நான் வந்து ஸ்காண்டியமோட ஆக்சைடு எடுத்துக்கிறேன். ஸ்காண்டியம் 3+ ஸ்டேட்டில். ஓகே, ஐம் டேக்கிங் ஆக்சைடு ஆஃப் ஸ்காண்டியம். ஓகே, அதாவது +3 ஆக்சைடு கிடையாது, +3 ஆக்சைடேஷன் ஸ்டேட்டில் ஸ்காண்டியம் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகுது? ஸ்காண்டியம் இஸ் ரிலீஸிங் 3 எலக்ட்ரான்ஸ். கரெக்டாக? 3 எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணாக்க என்ன ஆகிடுச்சு? இதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது. அப்போ இதுலேருந்து 3 எலக்ட்ரான் எடுத்துட்டேனாக்கா ஃபஸ்ட்டு எந்த ஷெல்லேருந்து எலக்ட்ரான் வெளியே வரும்? 4sலேருந்து வருமா 3dலேருந்து வருமா? அவுட்டமோஸ்ட் ஷெல் என்னது? 4s. ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து 2 எலக்ட்ரான் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் டி ஆர்பிட்டலில் இருக்க மீதி ஒரு எலக்ட்ரானும் வெளியே வந்துடும். ஓகே, அப்போ ரிமைனிங் என்ன? 4s0 3d0. ஓகே, நவ் டெல் மீ திஸ் ஸ்காண்டியம் 3+ இஸ் paramagnetic or diamagnetic. அப்போ என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணுங்கள். எத்தனை இருக்குது? n = 0. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் 0 ஆகிடுச்சுன்னா அப்போ மியோட வேல்யூ என்ன வரும்? மியோட வேல்யூ இந்த இடத்துல போடுங்க. 0 × 0 + 2, அதாவது 0 × anything will become 0 ஃபைனலி. கரெக்டாக? ஸோ மியோட வேல்யூ வந்து 0 வந்துடுச்சு. ஸோ இஃப் மியூ = 0, வாட் டஸ் திஸ் மீன்? திஸ் இஸ் a diamagnetic material. It won't show any deflection if a magnet is brought near to this. Okay, செகண்ட் வந்து டைட்டானியம். டைட்டானியம் வந்து நான் 2+ ஸ்டேட்டு 3+. ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் டைட்டானியம்க்கு என்ன? 4s2 3d10. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டைட்டானியம் s ஆர்பிட்டலில் 2, d ஆர்பிட்டலில் 2. ஓகே, s ஆர்பிட்டலில் 2, d ஆர்பிட்டலில் 2. ஓகே, ஸோ நான் வெறும் டைட்டானியம் எடுத்து பார்த்தேனாக்கா ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படி இது வந்து பேட் ஆகிடுச்சு. பட் டி ஆர்பிட்டல் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கரெக்டாக? அப்போ இது வந்து ஜென்ரலாக பேராமேக்னெட்டிக். பட் நான் என்ன பண்ணிட்டேன்? இதோட +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எடுத்திருக்கேன். அதாவது இதிலேருந்து 2 எலக்ட்ரானை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, அப்போ என்ன ஆகும்? 4sல இருக்க அந்த 2 எலக்ட்ரானும் வெளியே வந்துடுமா? அப்போ என்ன ஆகிடுச்சு? 4s0 3d2. ஓகே, 4s0 3d2. 4sலேருந்து அந்த 2 எலக்ட்ரான் எடுத்தாச்சு நான். மீதி என்ன இருக்குது? 3dயில் இருக்குது. இதில் எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது? 1 2. ஸோ n = 2 ஆகிடுச்சா? அந்த இடத்துல பாருங்கள், n = 2. சி, n = 2. n = 2ன்னு வச்சு பார்த்தோம்னாக்கா மியோட வேல்யூ இப்போ இது ஆப்வியஸாக நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? திஸ் இஸ் paramagnetic. இந்த வேல்யூ பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் paramagneticன்ட்டு. பட் எவ்வளோ ஸ்ட்ராங்லி paramagneticன்னு தெரியறதுக்கு மியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். மியோட வேல்யூனா n × n+2 ரூட் எடுத்துக்கணும். கரெக்டாக? ஸோ அப்படி எடுத்து பார்த்தோம்னா மியூ = √8. √8 இஸ் நத்திங் பட் 2.85 bm. ஓகே, ஸோ திஸ் டைட்டானியம் 2+ இஸ் டெஃபினெட்லி a paramagnet. ஓகே, அண்ட் அதோட வேல்யூ என்னன்னாக்கா +2.85 p. ஓகே, அதாவது bm. அதாவது இது வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான paramagnet.
அதே மாதிரி டைட்டானியம் 3+ ஜென்ரல் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இது. இதில் வந்து 3 எலக்ட்ரான் எடுத்தால் ஃபஸ்ட்டு எஸ்ஸில் இருக்க 2 எலக்ட்ரான் வெளியே வந்துடும், டியிலேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே வந்துடும். அப்போ என்னது 4s0 3d1 இருக்குது. ஓகே, 3d1 இருக்குது. அப்போ வந்து n = என்ன ஆகிடுச்சு, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் வில் பி 1. ஓகே, 1 இருந்துச்சுனாக்கா இந்த இடத்துல வேணால் காமிக்கிறேன் உங்களுக்கு. see here, வெனடியமில் 3 எலக்ட்ரான் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஸில் இருக்க அந்த 2 எலக்ட்ரான் வந்துடும், டியிலேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்துடும், மீதி எத்தனை எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், ரெண்டுமே அன்பேர்டு. ஓகே, டெஃபினெட்லி இட் இஸ் அ பேராமேக்னெட்டிக். பட் எவ்வளோ ஸ்ட்ராங் பேராமேக்னெட்டிக்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we are applying the formula n = 3. ஓகே, n = 3ன்னு வச்சு போட்டோம்னாக்கா, ஓகே டைட்டானியம் பார்த்துட்டு இருந்தோம்ல, ஸோ n = 1ன்னு வச்சு போட்டோம்னாக்கா அந்த ஃபார்முலாவில் μ = √3 வரும், which is equal to 1.75 bm. ஓகே, அதே மாதிரி வெனடியமுக்கு ஜென்ரல் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இது. ஓகே, இந்த எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன்லேயே பார்த்தோம்னாக்கா இட் இஸ் அ பேராமேக்னெட்டிக். நான் இப்போ வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு பார்த்தோன்னா 2 எலக்ட்ரான் இதுலேருந்து போயிடுச்சுன்னா டி ஆர்பிட்டலில் 3, 3 எலக்ட்ரானுமே அன்பேடாக இருக்க போகுது. கரெக்டாக அன்பேடாக இருக்க போகுது. அதனால் வந்து n = 3ன்னு வச்சு போட்டால் மியோட வேல்யூ √15, which is equal to 3.85 bm. அண்ட் டெஃபினெட்லி இதுக்கு வந்து ஹையர் பேராமேக்னெட்டிக் வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஹையஸ்ட் பேராமேக்னெட்டிக் இதுக்கு இருக்குது. அண்ட் அவ்வளோதான். சரியா, இதோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து குரோமியமோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் யாராச்சும் 4s2 3d6ன்னு சொன்னால் மண்டலே கொட்டுவேன். ஓகே, 4s1 3d5. ஓகே, ஏன்னா இதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இந்த இடத்துல தான் இந்த டைப்பில் தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் 2 எலக்ட்ரான் வெளியே எடுத்துகிறேன்னா எஸ் ஆர்பிட்டல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே வந்துடும், டி ஆர்பிட்டல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே வந்துடும். ஸோ 4s0 3d4. அன்பேர்ட் எலக்ட்ரான் எவ்வளோ, n = 4. n = 4னாக்கா மியோட வேல்யூ வந்து 4.85 bm. ஓகே, இது வந்து பேராமேக்னெட்டிக். நெக்ஸ்ட்டு வந்து குரோமியம் முடிஞ்சு மேங்கனீஸ்க்கு எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் 4s2 3d5. இதுலேருந்து நான் 2 எலக்ட்ரான் வெளியே எடுத்துட்டேனாக்கா ஐ வில் ஹேவ் டி ஆர்பிட்டலில் மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், எல்லா எலக்ட்ரான்ஸுமே அன்பேடாக இருக்கும். ஓகே, ஸோ μ = 5.85. ஸோ மோஸ்ட் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் இன் டி ஆர்பிட்டல் எதுன்னு கேட்டோம்னாக்கா நம்மளோட 3D சீரீஸ் எதுன்னு கேட்டோம்னாக்கா இட் இஸ் மேங்கனீஸ். ஓகே, மேங்கனீஸ்க்கு 5.85 bm. ஓகே, மேங்கனீஸ்க்கு அப்புறம் அயர்னோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் இது. ஓகே, இதுலேருந்து நான் 2 எலக்ட்ரான் வெளியே எடுத்துட்டேன். அப்போ டி ஆர்பிட்டலில் மீதி என்ன இருக்குது, அயர்ன் 2 எலக்ட்ரான் வெளியே எடுத்துட்டேன்னாக்கா இங்கே இருக்குது அயர்ன், இங்கே இருக்குல்ல, டி ஆர்பிட்டலில் 2 எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ மீதி எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, 3. ஓகே, பிகாஸ் இந்த இடத்துல ஒரு பேட் ஆர்பிட்டல் இருக்குது. ஸோ 4 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் கோபால்ட்டுக்கும் நம்ம கீழே போக அன்பேட் எலக்ட்ரான்ஸோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகுது. அப்போ என்ன அர்த்தம், என்னோட வேல்யூ வந்து கம்மியாகிட்டே வருது. ஃபார் அயர்ன் n = 4, பட் கோபால்ட்டுக்கு n = 3, அப்படியே கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு மியூ வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா 4.85, இதுக்கு 5.85, இதுக்கு 4.85, இதுக்கு வந்து μ = 3.85. புரியுதா, எல்லாமே வந்து பேராமேக்னெட்டிக். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன, ஸ்கேண்டியம் மட்டும் டயமேக்னெட்டிக், மீதி எல்லாமே பேராமேக்னெட்டிக், அதோட வேல்யூஸ் இருக்குது. ஓகே, இதை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கனாக்கா இதோட ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது, ஃபர்ஸ்ட் ஸ்கேண்டியம்லேருந்து நம்ம மேங்கனீஸ் வரப்போ ப்ராப்பர்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மேங்கனீஸ்லேருந்து அகெயின் நம்ம தூரம் போக மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஸ்டார்டட் டு டிக்ரீஸ். வை, பிகாஸ் அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து இங்கே வர இன்க்ரீஸ் ஆச்சு, அன்பேர்ட் எலக்ட்ரானோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகிடுச்சு. ஓகே, ஸோ ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கிளியராக இருக்கா? ஸோ எந்த எலிமெண்ட் கொடுத்தாலும் உங்களால் வந்து இப்போ யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை வெதர் த எலிமெண்ட் இஸ் பேராமேக்னெட்டிக் ஆர் டயமேக்னெட்டிக். ஓகே, கிளியரா? ஓகே, யூ ஆர் ரெடி டு மூவ் வித் த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, அடுத்த டாபிக் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம், அதுவும் கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான். ஓகே, வித் திஸ் வில் ஸ்டாப் திஸ். ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருங்க, எல்லாமே ஈஸி தான். ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், குட் பை.